ஃப்ரண்ட் சைடில் ஃபினிஷ் பண்ண அந்த ரகர் ஃபினிஷ் ரியலில் பண்ணிக்கலாமான்னு தோணுது. ரைஸ் கட் பண்ணணும் அந்த சேம் டைம் நிறைய பேர் சேரணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். தென் நீங்கள் இந்த வயரிங்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணி தான் தோணுது. நான் மெயினாக வந்து ஒரு மைனஸை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ஸோ இது வந்து ப்ரைஸ் கட்டிங் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் உங்களுக்கு இந்த மோட்டர் சைக்கிள் வந்து செட் ஆகாது. ஃபைனலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன மோட்டர் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோடைய மேவரிக் 440. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோட்டர் சைக்கிளோட லுக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் சைக்கிள் லுக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மஸ்குலராக ஒரு மாதிரி ரக்கடாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்படியே நீங்கள் ரேஸ் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்காங்க. ஸோ எனக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட் சைடில் ஃபினிஷ் பண்ண அந்த ரகர் ஃபினிஷ் ரியலில் பண்ணிக்கலாமான்னு தோணுது. இன்ஜின் நம்ம டேரெக்டாக போயிடும். இன்ஜின் பார்க்கும்போது இன்னும் ஒரு 440cc இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூட் இன்ஜின். இட் புட்ஸ் அவுட் மேக்ஸிமம் பவர் புட்னு பார்த்தோம் அப்படின்னா 27 bhp ஆஃப் பவரையும், டார்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து 36 Nm டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹார்லி டேவிட்சன் X440 கம்பேர் பண்ணும்போது டார்க்னு பார்க்கையில ஒரு 2 Nm டார்க் அப்படின்றது கம்மியாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பெருசாக இது வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஏர் அண்ட் ஆயில் கூல்ட் அப்படின்றனால பிரச்சனை இல்லை. ஸோ லாங் ரைட் நம்ம வந்து எவ்வளோ தூரம் போய்க்கலாம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது வந்து 13.5 liters பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிக்காங்க. ஸோ டூரர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி சீட்டிங் போஸ்டரும் நல்ல ஒரு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட், மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட். அதில் ஒரு கலர்ஸ் ஒரு பேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலர் வேரியண்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். லைக் பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருவாங்க. பட் அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்போக் வீல்ஸ் வரும். ஸோ அது வந்து ப்ரைஸ் கட்டிங்கன்னா வந்து ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. மிட் வேரியண்ட் வந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். அட் தி சேம் டைம் இந்த அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் கட்டாலே வருது. நார்மல் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். அந்த ப்ரைஸ் கட் பண்ணணும் அட் தி சேம் டைம் நிறைய பேர் சேரணும் அப்படின்றதுனால அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே கலர் ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. மிட் வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளாசி ப்ளூ இருக்குது, அண்ட் தென் கிளாசி ரெட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. தென் டாப் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி நம்ம கிட்ட இருக்குது மேட் பிளாக். இன்னொன்று கலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசி பிளாக். ஸோ அதுவுமே பார்க்கறது நல்லாயிருக்கும். ஸோ என்னோட ஃபேவரட் எதுவும் கேட்டிங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட்டில் கூட அந்த ஒயிட் கலர். ஸோ அது வந்து பார்க்குறது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ டாப் வேரியண்ட்டில் கொடுத்து தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணுது அந்த டைமண்ட் கட்டாலேஸோட. பட் எனிவே ஸோ அந்த பேஸ் வேரியண்ட் வந்து ஸ்போக் வீல்ஸோட பார்க்கும்போது இந்த ஸ்க்ராமில் அந்த ரக்கட் ஃபீல் பார்த்தீங்கன்னா தருது பண்ணி சொல்லலாம். பட் இந்த டாப் வேரியண்ட்டில் எனக்கு பிடிச்ச கலர் இந்த மேட் கலர் தான். ஸோ செம்ம ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த கலர். அது மாதிரி சீட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா சிங்கிள் பீஸ் சீட்டை தான் கொடுத்துருக்காங்க. சைடுக்கு நல்லா ஒரு ஒய்டான சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோட ஃப்ரேம் பற்றி பார்த்தோம்னா ட்ரெலிஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி ரோட்ஸ்டர் மோட்டர் சைக்கிள் நம்ம வந்து ட்ரெலிஸ் ஃப்ரேம் வந்து பார்த்துருக்க மாட்டோம். டியூப்லெஸ் ஃப்ரேம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோட்ஸ்டர் மோட்டர் சைக்கிளுக்கு ட்ரெலிஸ் ஃப்ரேம் கொடுத்தது ஐ திங்க் ஒரு குட் திங் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ஹேண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணும். மோட்டர் சைக்கிள் டயர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து 110 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் பார்த்தோம் அப்படின்னா 150 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஒய்டான டயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா கார்னரிங் நல்லா பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு கிரிப் இருக்கும் அந்த மோட்டர் சைக்கிளில். பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம்னா வந்து 320 mm பிரேக் கொடுத்துருக்காங்க. அதாவது 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டுவல் பிஸ்டன் கேலிப்பர். ரியலில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 240 mm டிஸ்க் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர். அப்படியே நம்ம இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுவோம் நம்ம. ஸோ ஹேண்டில் பார்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஒய்டான ஹேண்டில் பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து லாங் ரேட்ஸ்லாம் போய்ங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒய்டாக ஃபீல் ஆகும். சுவிச்சஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் கியூ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. தென் அஜார் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூரிங் போகிறவங்களுக்கு ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் எஸ்ஓஎஸ் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர் தான். தென் இப்படியே லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா டர்ன் இன்டர்ஸ் தென் ஹாரன். ஸோ சுவிச்சஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சொல்லுது ப்ரீமியம்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சுவிச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் நீங்கள் இந்த வயரிங்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணி தான் தோணுது. பிகாஸ் ரொம்ப எக்ஸ்போஸ்டாக தெரியுது. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் மைனஸாக தெரியுது. தென் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹை பீம் லோ பீம்க்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான சுவிச்சஸ். தென் அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்தோம் அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு மைனஸை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்ப சின்ன எல்சிடி டிஸ்பிளேவை பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு டிஎஃப்டிலாம் ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய எல்சிடி பேனலாக கொடுத்துருக்கான். லைக் அந்த கரிஷ்மா 210 கொடுத்தாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் வியூ வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப சின்ன இருக்கனால சன்லைட் டேரக்ட் சன்லைட்டில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அப்படி சொல்லுது கிளியராக இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மேபி அவங்க நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம் எனக்கு தோணுது. ஹெட்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த ட்ராம்போட ட்ரைடன் 660 இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. பட் அந்த ட்ராம்போட ஃபீல் பற்றி அப்படின்னா லைட்டாக தருது அப்படின்னு சொல்லலாம். டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ ஹார்லி டேவிட்சனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் வரும். ஸோ இது வந்து ப்ரைஸ் கட்டிங் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ரியரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்வின் ஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். சீட்டிங் போர்ஷன் பார்க்கும்போது நல்லா ஒரு ரிலாக்ஸான ஒரு சீட்டிங் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரியர் செட் இல்லை, ரொம்ப ஃப்ரண்ட்டில் இல்லை,
ரொம்ப பார்த்தீங்கன்னா சென்டராக பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்காங்க. ஸோ இது வந்து ஒரு க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தென் ஹேண்டில் பார் சொன்னேன் இல்லையா, ஸோ ஆல்ரெடி அந்த ஒய்டான ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு போல்டான ஒரு ஸ்டான்ஸ் கிடைக்குது. தென் சைட் மிரர்ஸ் ப்ரீமியம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு செம்ம குவாலிட்டியான ஒரு சைட் மிரர்ஸ். நல்லாவே பார்த்திங்க அப்படின்னா வியூஸ் அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. தென் கிளச் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான கிளச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொசிஷன் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஸோ என்னோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 5.8 feet டால் நான். ஸோ என்னமே ஹைட் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ என்னோட 2 காலுமே பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகுது. 6 feet இருந்தால் கூட நல்லாவே பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகும். ஸோ ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலி தம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அதிகமாக பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட்டர் சைக்கிள் வந்து செட் ஆகாது. பிகாஸ் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஒரு க்ரூசிங் பர்பஸ்க்காண்டி பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ணிக்கலாம். லைக் இந்த கிளாசிக் 350 அந்த மாதிரி மோட்டர் சைக்கிள் மட்டும் இந்த மோட்டர் சைக்கிள். ஸோ மெயினாக அந்த சிட்டி யூஸ்க்கு அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா சூட் ஆகும். 36 Nm டார்க் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ நல்ல ஒரு டார்க் அப்படின்னு சொல்லலாம். கம்பேர்ட் டு கிளாசிக் 350 இட்ஸ் மோர் எனஃப். தென் இந்த மோட்டர் சைக்கிளோடைய டர்னிங் ரேடியஸ். ஸோ டர்னிங் ரேடியஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிட்டியில் நல்லா சின்ன சின்ன டர்னிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக டர்ன் பண்ணிக்கலாம். பைக்கோட வெயிட் பற்றி நான் சொல்ல மாட்டேன். பைக்கோட வெயிட்னு பார்த்தோம் அப்படின்னா 187 kg தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அந்த 187 அப்படின்றது பெருசாக ஃபீல் ஆகலை. ஸோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உன்னால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கவே தேவையில்ல. நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் ஹாரன் பொறுத்தளவுக்கு ஒரு மெயினான விஷயம் சிட்டியில் நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டீசெண்டான ஒரு ஹாரன். சிட்டிக்கு ஒரு பக்காவான மோட்டர் சைக்கிள். ஃபைனலி இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது டாப் வேரியன்ட். ஸோ டாப் வேரியன்டோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 2,84,000 பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அப்படின்றது டிஃபர் ஆகும். பேஸ் வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிட் வேரியண்ட்டுக்கு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு வேரியண்ட்டோட ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது வந்து மறக்காம செக் அவுட் பாருங்கள். மதுரையோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா டாப் வேரியண்ட்டோடது 2,84,000 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் யார் சூட் ஆகும்? சூட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட் நல்லா சூட் ஆகும். தென் வீக்கெண்ட் ரைட் தென் டெய்லி ரைட் போகிறவங்களுக்கு இந்த மோட்டர் சைக்கிள் ரொம்ப சூட் ஆகும். தென் ஹில் ஸ்டேஷனுக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகாது. ஸோ அது வந்து மெயினாக நீங்கள் வந்து நோட் பண்ணி ஆகணும். மெயினாக மோட்டர் சைக்கிள் வந்து டார்க்காக தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டார்க் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஒரு லோ எண்ட்லேருந்து மிட் வரைக்கும் நல்லா சூப்பரான மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மோட்டர் சைக்கிள் வந்து எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.